வெல்கம் டு மாசா டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ ரேஸ் அண்ட் ப்ரொபோஸில் இருக்கிற மாடல் 2 கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்ஸ் அண்ட் மாடல் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸு, அப்புறம் புக்ஸு, இது எல்லாமே தமிழில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு இந்த ஆர்மி எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 3:8 அண்ட் their difference is 115, the smaller of the two numbers. சரியா? இரண்டு எண்களின் வீதம் 3:8 மற்றும் அவற்றின் வேறுபாடு 115 எனில் இரண்டு நண்பர்களில், சரியா, இரண்டு நண்பர்களில் சிறியது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இரண்டு எண்களில் சிறியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இரண்டு எண்களில் சிறியது என்னது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரேஷியோனால என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மடங்குன்னு சொல்லியிருந்தேன், அப்படி தானே? அப்போது 3:8ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து 3 மடங்குன்னு அர்த்தம், இது வந்து 8 மடங்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கலில் இந்த மடங்குங்கிற டேமுக்கு தான் நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுப்போம். இந்த மடங்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ன்னு எடுப்பீங்க. அப்போது இந்த 3:8ன்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல, இதை நீங்கள் நம்பராக எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க அப்படின்னா 3x, 8x நீங்கள் எடுப்பீங்க. சரியா? இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இஸ் 115. சரியா? இரண்டு எண்களோட வேறுபாடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 115ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ரெண்டு நம்பர் வந்து என்னது, 3x 8x. இதோட வித்தியாசம்னா ரெண்டையும் கழிச்சா வரக்கூடியதான் வித்தியாசம். அப்போ 3க்கு 8க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 5 மடங்கு. சரியா? ஸோ அப்போ 5x தான், அதான் அதோட வித்தியாசம். 5x தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 115ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம ஒரு மடங்கு இல்லை ஒரு எக்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிப்போம். சரி, எல்லா கொஸ்டினுமே அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு மடங்கு இல்லைனா ஒரு எக்ஸ் எவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். சரியா? அப்போ ஓரஞ்சு 5, இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது ஈரஞ்சா 10, மீதி ஒன்று இருக்கும் 15. ஸோ 3 15. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும், 23 கிடைச்சிரும். ஸோ ஒரு மடங்கு எவ்வளவு, 23. சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த ஸ்மாலர் ஆஃப் த டூ நம்பர்ஸ், இரண்டு எண்களில் சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிறிய நம்பர் வந்து என்னது, 3 மடங்கு தானே. அப்போ என்ன போடுவீங்க, 3xல அப்ளை பண்ணணும். இதில் இந்த எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 23. அப்போது 3 × 23, 3 × 20 60, 3 × 9, 3 × 3 9. ஸோ 60 + 9 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 69ன்னு கிடைக்கும். ஸோ சிறிய நம்பர் வந்து என்னது, 69. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஷார்ட்கட் வச்சு செய்யலாம். இந்த கொஸ்டினை நீங்கள் ஷார்ட்கட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 3:8 அண்ட் த டிஃப்ரென்ஸ் இஸ் 115, த ஸ்மாலர் ஆஃப் டூ நம்பர். அப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது சின்னதுன்னு பார்க்கணும். ஸோ சின்ன நம்பர் வந்து என்னது, 3. அப்போது இந்த கொடுத்துருக்க நம்பர் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். சரியா? அப்போ 3ஆல் டிவைட் ஆகுனா நம்ம டிவிசிபிள் ரூல் வந்து படிச்சிருக்கோம். கரெக்டாக? டிவிசிபிள் ரூல் என்ன படிச்சிருக்கோம், சம் ஆஃப் டிஜிட் டிவைட் பை 3ன்னு படிச்சிருப்போம். அப்போ 1 8 9, 9 4 13. ஸோ இது வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதை எடுத்துடலாம். 9 1 10, 10 4 14. இதுவும் 3ஆல் டிவைட் ஆகாது, நம்ம எடுத்துடலாம். 6 9, சரியா, 15. ஸோ இது வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். 5 9 14, இதுவும் நமக்கு 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஆன்சர் 69. என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட்கட் வச்சு செஞ்சிடலாம். இவ்வளோ நீங்கள் என்ன பண்ண வேணாம், செய்யணும்னு எந்த அவசியமே கிடையாது. சரியா? ஸோ ஒருவேளை 8 கேட்டிருந்தாங்க, பெரிய நம்பர் 8 கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் நம்பர் வந்து என்ன ஆகணும், 8ஆல் டிவைட் ஆகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மாடல் 3 செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மாடல் 2ல் 4 numbers are in the ratio 1:2:3:4. Their sum is 16. The sum of the first and fourth number is equal to. சரியா? 4 எண்கள் 1:2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் கூட்டுத்தொகை 16. முதல் மற்றும் நான்காவது எண்ணின் கூட்டுத்தொகை இதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 numbers are in the ratio 1:2:3:4. அப்போ நான் என்ன சொன்னேன், மடங்கு போட்டு எழுதும்போது இல்லை நீங்கள் எக்ஸ் போட்டு எழுதுன்னு சொன்னேன்னா, அப்போது இந்த 1:2:3:4 நீங்கள் மடங்கு போட்டு எழுதும்போது இந்த ரேஷியோவில் இருக்கிறது, இது வந்து ரேஷியோவில் இருக்குது, இதை நீங்கள் நம்பராக மாற்றுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ் போடணும். அப்போ எக்ஸு 2x, 3x, 4x இதுதான் நம்பர்.
இதான் 4 எண்கள். இந்த 4 எண்களோட கூடுதல் தான் 16ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. அப்போ 4 3 7 8 9 10. அப்போ 10x தான் எவ்வளவு? 16. சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The sum of the first and fourth number is sum of the first and fourth number. ஃபஸ்ட்டும் ஃபோர்த் நம்பரோட சம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து எக்ஸு, ஃபோர்த் நம்பர் வந்து 4x. அப்போ ரெண்டையும் கூட நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5x. 5x வந்து என்னன்னு கிடைக்கும், கண்டுபிடிக்கணும். சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 10x வந்து 16, இதில் பாதி தானே 5x. அப்போ இதில் பாதி தானே இதுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ 5x நமக்கு எவ்வளோ இருக்கும்? 8ன்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் ஃபோர்த் நம்பரோட கூடுதல் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 8ன்னு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The sum of two numbers is 40 and the difference is 4. The ratio of the numbers. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான். 2 எண்களின் கூட்டுத்தொகை 40 மற்றும் அவற்றின் வேறுபாடு 4 அப்படின்னா எண்களோட வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 2 நம்பர்னா நம்ம ஏபி நம்ம 2 நம்பர் எடுத்துக்கலாம். The sum of two numbers is 40. Sum of two numbersனா a plus b வந்து எவ்வளவு? 40. Difference is 4. Differenceனா வந்து என்னது? a minus b. ஸோ a minus b எவ்வளவு? 4. அப்போது இந்த ப்ளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? அப்போ 2a ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுன்னா 44 கிடைக்கும். அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா a ஈக்குவல் டு 2 4 2 4 22 ஆயிரும். ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 22ன்னு கிடைச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஏயும் பியும் கூட்டுனா 40, அதில் ஏ மட்டுமே 22ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பி எவ்வளோ இருக்கும்? 18ன்னு இருக்கும். அப்போ ஏ பி ஈஸியாக போட்டுடலாம்ல. அப்போ ஏ வந்து 22 இருந்துச்சுன்னா பி வந்து 18. ஸோ ரெண்டையும் கூட்டினா தான் நமக்கு 40 கிடைக்கும். ரெண்டையும் கழிச்சா நமக்கு 4 கிடைச்சிடும். ஸோ கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு ஆயாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ். அப்போ ஏ/பியோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஷியோனாலே சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான். அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 1 2 1 2 9 2 18. அப்போ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்? 11:9 இருக்கும். ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? 11:9. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of two numbers is 10:7 and the difference is 105. The sum of these numbers is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பரோட ரேஷியோ 10:7, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 105. அவற்றின் வேறுபாடு எவ்வளவு? 105. சரியா? அப்போ இந்த எண்களோட கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது இந்த ரேஷியோவை நீங்கள் நம்பராக எழுதுறீங்கன்னா 10x, 7x. அப்போ ரெண்டோட வேறுபாடு தான் 105. அப்போ 10லேருந்து 7 கழிச்சா 3. அப்போ 3x தான் எவ்வளவு? 105. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்க சொன்னால் 1x தான் கண்டுபிடிக்க சொன்னேன். கரெக்டாக? அப்போ 1x ஈக்குவல் டு 3 9, 3 9 போட்டிங்கன்னா மீதி 1 இருக்கும். ஸோ 3 15. ஸோ 1x நமக்கு எவ்வளோ இருக்கும்? 5ன்னு இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 35. சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த எண்களோட கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எண்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 10 7 17. கரெக்டாக? ஸோ 17x எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ 35 அப்படின்னா 17xோட வேல்யூ அப்போ 17 × 35. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 35 × 17. ஸோ 5 35. ஸோ 3 × 1 3. ஸோ 3 21. 1 × 5 5. ஸோ 5 5 3 8 1 9 3 2 5. ஸோ நமக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 595 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The product of two positive integers is 1575 and the ratio is 9:7. The smaller integer is. சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் பெருக்கல் பலன் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் 1575, அவற்றின் விகிதம் 9:7 அப்படின்னா சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது நமக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 9:7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை எடுத்தால் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? 9x, 7xன்னு எடுப்பீங்க. கொஸ்டினை கொடுத்துருக்காங்க பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கூடுதல் படித்தோம் அப்படி தானே? கூடுதல் படித்தோம், டிஃப்ரென்ஸ் படித்தோம், வேறுபாடு படித்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெருக்கல் பலனில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெருக்கும்போது இப்போ 9 7 பெருக்கும்போது இப்போ 9x-ஐயும் 7x-ஐயும் நீங்கள் பெருக்கும்போது 9 × 7 63. கரெக்டாக? இந்த x × x என்ன ஆயிரும்னா x² ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 63x².
நம்ம கூட்டுதல் கழித்தல் பார்க்கும்போது எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் பெருக்கும் போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். அதனால் இந்த கொஸ்டினை கொஞ்சம் நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 63 எக்ஸ் ஸ்கொயர் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1575ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணலாமா? ஒரு 63 63, 2 63 126. அப்போ 157லேருந்து 126 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 7லேருந்து 6 கழிச்சா 1, 5லேருந்து 2 கழிச்சா 3, அப்போ 315. ஸோ 315 எவ்வளவு, 5 63 315. சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 25ன்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுப்போமா? அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ 25ஓட ஸ்கொயர் ரூட்னா வந்து என்னது, இந்த 25 நம்ம என்ன பிரிக்கலாம், 5 இன்ட்டு 5ன்னு பிரிக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால 2 வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூ எடுப்போம். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 5ன்னு இருக்கும். இதோட நம்ம கொஸ்டின் முடியலை. கொஸ்டினை கேட்டிருக்காங்க சிறிய முழு எண் கேட்டிருக்காங்க, சிறிய எண். அப்போ இதில் சிறிய எண் வந்து என்னது, 7 தான். சிறிய எண் வந்து என்னது, 7 தான். சரியா? அப்போது சிறிய எண் வந்து 7 மடங்கு. அப்போ 7x. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடுவீங்க, 5 போடுவீங்களா? அப்போ 7 இன்ட்டு 5 நமக்கு என்ன கிடச்சிரும், 35ன்னு கிடச்சிரும். நீங்கள் ஷார்ட்கட் வச்சு நீங்கள் இதை செஞ்சுருக்கலாம். சரியா? இப்போ சிறிய எண் வச்சு பார்க்கும்போது 7 மடங்கு கரெக்டாக. ஸோ 7 மடங்குன்னு வரும்போது 7ஆல் டிவைட் ஆகணும். அப்போ 25 ஆகாது, இந்த 35 ஆகும், இந்த 45 ஆகாது, இந்த 70 ஆகும். சரியா? அந்த 2 நம்பரில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் என்ன பண்ணுற ஆன்சராக இருக்கும், அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸை அக்னிபாத்துக்கு எக்ஸாம் தேவையான எல்லா வீடியோஸும் என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.